இரண்டாவதா மூணாவது முறை நினைக்கிறேன். வணக்கம்மா. இதே மாதிரி அன்னைக்கு ஓட்டு போட்டு 23ஆம் தேதி நம்முடைய அமைச்சர் அவர்கள் கடந்த 5 வருடங்கள்ல நிறைய செஞ்சிருக்கிறார் இந்த பகுதியில். குறிப்பா வீட்டுமனை பட்டா கிட்டத்தட்ட 18,000 குடும்பங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டிலே இவ்வளவு பட்டாக்கள் யாரும் வாங்கி கொடுத்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அந்த பயன்பெற்றவங்க தாய்மார்கள் நீங்க உங்க வீட்டு ஓட்டு மட்டும் இல்லாம ஒரு ஆள் 10 ஓட்டு வாங்கி கொடுத்தா போறோம். கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டு உங்க ஓட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம பகுதிக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்குறதுக்காண்டி 150 ஏக்கர்ல சிப்காட் தொழிற்சாலை படிச்சு வர இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள். தமிழ்நாட்டை எங்க இல்லாம 150 கோடியில ஒலிம்பிக் அகாடமி. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்முடைய அமைச்சர் செஞ்சிருக்கிறாங்க, வேட்பாளர் செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு இந்தியா மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் பின்பற்றுகின்ற சில திட்டங்கள், காலை உணவு திட்டம், காலை உணவு திட்டமா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு நம்ம ஏழை வீட்டு பசங்க, அரசு பள்ளியில் படிக்கிற பசங்க, தமிழ் புதல்வர் புதுமை பெண் போன்ற திட்டங்கள், நம்ம அரசு பள்ளியில் படிக்கிற பசங்களும் நாளைக்கு கல்லூரிக்கு போகணும், காலேஜ் போறதுக்காண்டி மாதம் 1000 1500 உயர்த்தி இருக்கிறாங்க. இது போன்ற திட்டங்கள் இதுக்கெல்லாம் காரணமா இருந்தவர் வித்திட்டவர் தான் நம்முடைய வேட்பாளர் அவர்கள். மறுபடியும் அவர் இந்த வெற்றி பெற்று ஒரு அமைச்சராக இந்த தொகுதிக்கு இனிய நிறைய நல்ல விஷயம் நடக்கிறோம்னா நாம் ஆதரிக்க வேண்டிய சின்ன பேரு உதயசூரியன். வாக்களிப்பில் உதயசூரியன். நீங்கள் ஆதரிக்க வேண்டிய வேட்பாளர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. நன்றி, வணக்கம்.